உடைக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான உள்நோக்கத்தோடு சில சக்திகள் தாவேகாவுடைய உணர்ச்சிமிகு உறுப்பினர்களை பயன்படுத்த எத்தனிக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்லப்போனால், வல்லம் பஷீர் என்ற ஒரு நபர். அவரைப் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு பக்கா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் தனக்கென்று ஒரு கட்சி நடத்திக் கொண்டு, அதன் மூலம் அவர் சில விஷயங்கள் எல்லாம் செய்தார். அது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். எந்த நேரமும் அவர் அறிவாலயத்தை சுற்றித்தான் இருப்பார். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும். அவர் இதை எடுத்து பேசுகிறார். தாவேகா கூட்டணி சின்னா பின்னமாகிவிடும். காங்கிரஸ் போர்க்கொடியை எடுத்து விட்டார்கள். காங்கிரஸ்காரர்கள் சரியில்லை. தங்களுடைய வேலையை காட்டிவிட்டார்கள். இப்படி எல்லாம் பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது அவருடைய எண்ணங்களை பாருங்க. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதை குறைத்து தவறாக அந்த பேட்டியிலே கொடுக்கிறார். அதே போன்று தாவேகாவையும் அதனுடைய எண்ணிக்கையும் தவறாக கொடுத்து ஏதோ பூகம்பம் நடந்து விட்டது என்று சொல்கிறார். நான் ஒன்று சொல்ல விரும்புவது என்னவென்றால், தாவேகா சொல்வது அத்தனையும் காங்கிரஸோ, கம்யூனிஸ்டுகளோ, மற்ற இயக்கங்களோ கேட்டுக்கொண்டு ஆம் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் வெவ்வேறு கட்சிகளை அவர்கள் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு என்று தனி கொள்கைகள் இருக்கின்றது. கம்யூனிஸ்டுகளுக்கு என்று தனி சித்தாந்தம் இருக்கிறது. மதிமுகவுக்கு என்று தனி கொள்கைகள் இருக்கிறது. நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோமே தவிர, எல்லோரும் ஒரே கருத்திலே பயணிக்கவே முடியாது. அப்படி ஒரே கருத்திலே பயணிப்பதா இருந்தால் ஒரே இயக்கமாகத்தானே இருக்க வேண்டும். அவரவர்கள் கருத்தை சொல்கிறார்கள். உதாரணமாக விடுதலை புலிகள் விஷயத்திலே எங்கள் கூட்டணிக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் சில தீய சக்திகளை, மதச்சார்பு உள்ள சக்திகளை, சாதி வெறி பிடித்த சக்திகளை புறந்தள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடு இதே மாறுபட்ட கருத்துக்களை ஜனநாயகத்தில் சொல்வதில் எந்த தவறுமே கிடையாது. உதாரணத்திற்கு சொல்ல போனால், விஜயை பற்றி விமர்சனம் வரும்பொழுது முதலில் பதிலடி கொடுத்து அவருக்கு ஆதரவாக களத்தில் நிற்பது காங்கிரஸ், எங்கள் தலைவர் மாணிக்கத்தார். அதே போன்று சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்தி பேசும் பொழுது காங்கிரஸ்காரர் எழுந்து நின்று பதில் சொல்வதற்கு முன்னர் ஒரு தாவேகாவுடைய அமைச்சர் எழுந்து கடுமையான பதிலை சொல்கிறார். அவரே சொல்றார், எங்களது அண்ணன்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் எழுதுவதற்கு முன்னால் நான் சொல்கிறேன். ஏனென்றால் காமராஜரை இவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாவேகாவிற்கும் காங்கிரசுக்கும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இரண்டாவது, சமீபத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு சென்னையிலே நடைபெற்றது. அப்பொழுது மாணிக்க தாகூர் அவர்கள் ஸ்ட்ரைட்டா சொன்னாரு, அமைச்சர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அலுவலர்கள் அளிக்கக்கூடிய அறிக்கைகள் மற்றதெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடாதீர்கள். நம்முடைய அமைச்சர் ஒருத்தர் கையெழுத்து போடு காப்பி அண்ட் பேஸ்ட்டை போட்டு கையெழுத்து போட்டது அது அரசாங்கத்திற்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிவிட்டது. ஆகினால் அலுவலர்களை நம்பாதீர்கள், எதுவாக இருந்தாலும் நன்றாக படித்து நீங்கள் கையெழுத்து போடணும்னு சொல்றாரு. இது எதற்காகனா, தாவேகா அரசு மீது எந்த விதமான மாசும் படியக்கூடாது நம்முடைய உறுப்பினர்களுடைய நடவடிக்கைன்னு ஓப்பனாவே பேசினார்.